மக்கள் நிறுவன நேயர்களுக்கு வணக்கம். இன்று 9/12/2025 தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டம், பொதுக்கூட்டம் புதுச்சேரி மாநிலத்தில் உப்பளம் என்ற இடத்துல நடந்தது. இந்த புதுச்சேரி மாநிலத்துல இந்த உப்பளத்துல நடக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு முன்னால யார் இந்த புஷி ஆனந்த் அப்படிங்கிறத பத்தி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த புஷி ஆனந்த் 2006 வருடம் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய புஷ்ங்கிற தொகுதியில புதுச்சேரி முன்னேற்ற காங்கிரஸ் அந்த சார்பில் நின்று அவர் வெற்றி பெறார். அவர் வாங்கின ஓட்டு 2423 தானுங்க. மொத்த ஓட்டே அந்த தொகுதியில 4477 ஓட்டு தான். இந்த 4477 ஓட்டு ஒரு சட்டமன்ற தொகுதி. அந்த சட்டமன்ற தொகுதியில இவர் புதுச்சேரி முன்னேற்ற காங்கிரஸ் சார்பில் நிறுத்தப்பட்டு 2423 ஓட்டு வெற்றி பெறார். 2006க்கு பின்னால அந்த புஷி தொகுதியே எடுத்துட்டாங்க. அவர் ராசி அப்பேற்பட்ட ராசிக்காரன். அதுக்கு பின்னால 2011 சுயேட்சையா உப்பளம்ங்கிற தொகுதியில் நிக்கிறார். உப்பளம் தொகுதியில் நின்று படு தோல்வி. 2016 அகில இந்திய நமது ராஜ்ய காங்கிரஸ் சார்பில் நிக்கிறார். 2014 படுதோல்விதான். அவர் 3 முறை புதுச்சேரி மாநிலத்துல சட்டசபை தொகுதி எம்எல்ஏவுக்கு நின்று ஒரே தடவை தான் ஜெயிச்சார். அந்த ஒரு தடவை ஜெயிச்சப்பதான் விஜய் ரசிகர் மன்ற பொறுப்பாளராக அங்க நியமிக்கப்பட்டார். அப்பவே விஜய்க்கு ரசிகராக இருந்தார். அதற்கு பின்னால அகில இந்திய விஜய் ரசிகர் மன்றத்துக்கு கௌரவ தலைவராக நியமிக்கப்பட்டார். இப்போ இவரு 2 தேர்தலில் தோத்துட்டார். இவர் 2006 நின்று புஷ்டி தொகுதியே இவருனால தொலைஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு ராசியான மனுஷன். இப்போ தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்துக்கு பொதுச் செயலாளராக வலம் வந்து கொண்டு இருக்கின்றார். இப்போ புதுச்சேரியில உப்பளத்தில் நடந்தக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்துக்கு 5000 பேர் அனுமதின்னு சொல்லி QR கோடு போட்டு பாஸ் வழங்குறாங்க. அந்த பாஸ் 5000 பேர்த்துக்கு தான் அலவுடு. ஆனா அந்த பாஸ் 500 ரூபாய்க்கு விற்கப்பட்டு இருக்கிறது. சில டைம்ல பகடிக்கு 1000 ரூபாய் கூட வித்துது. ஆனா அந்த 500 ரூபாய் வாங்கிட்டு கொடுத்தது யாரு? புஷி ஆனந்த். புஷி ஆனந்த் 500 ரூபாய் வாங்கி 5000 பேர்த்துக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் கல்லா கட்டிட்டார். இது விஜய்க்கு தெரியுமோ என்னமோ தெரியாது. இதையெல்லாம் அங்க இருக்கிறவங்க கேட்டா புஷி ஆனந்த் என்ன சொல்றாரு? அப்படியெல்லாம் ஒன்னும் பகடிக்கு விற்கல. QR கோடு இருக்கிறவங்களை மட்டும் பாதுகாப்புக்காக நாங்க 5000 பேர்த்து மட்டும் அலோவ் பண்ணோம். அதுக்கு பின்னால இருக்கிறவங்க எல்லாம் வந்தாங்கிற மாதிரி சொல்றார். நீங்க எதுக்கு 5000 பேர் மட்டும் அலவுடுன்னு சொல்லி ஒரு தொகையை நிர்ணயம் பண்ணி 25 லட்சம் ரூபாய் சுருட்டன ஆசாமி தான் புஷி ஆனந்த். இப்போ விஜய் வர்றார். காலையில 10:30 மணிக்கு பேசுங்கிறாங்க. விஜய் வர்றார். கூட்டத்துல ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணி உள்ள விடுறாங்க. விஜய் வந்தோன்னையும் வழக்கம் போல பேச்சு. நெஞ்சில் குடியிருக்கிறார். நண்பா நண்பி. புதுச்சேரி அரசாங்கத்தை பத்தி சொல்றப்ப காவல்துறைக்கு நன்றி சொல்றார். இதையேதான் நீ கரூர்லயும் சொன்ன. நீயே காவல்துறைக்கு நன்றின்னு சொன்ன. இப்போ தமிழ்நாடு காவல்துறை மோசமாக இருக்குது, புதுச்சேரி காவல்துறை நல்லா இருக்குன்னு சொல்லி அங்க போய் சொல்லிட்டு இருக்கிறீங்களே. புதுச்சேரி காவல்துறைக்கு தலையில சிவப்பு கலர் தொப்பி வச்சிருக்கிறேன், தமிழ்நாட்டுல ப்ளூ கலர் தொப்பி வச்சிருக்குது. இதுதான் வித்தியாசம். நீங்க அங்க என்ன சொல்றீங்க? புதுச்சேரியில தேசிய ஜனநாயக கூட்டணி NDA கூட்டணி அங்க ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு தலைவராக இருக்கிறவர் NR காங்கிரசினுடைய தலைவர் ரங்கசாமி அவர்கள் தான் அந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு தற்போது முதல்வராக இருந்து கொண்டிருக்கின்றார். நீங்க அவரை புகழறீங்க. ஆனா அதே சமயத்துல ஒன்றிய அரசு நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிற கருத்தையும் சொல்றீங்க. நீங்க ஒரு நீண்ட காலமா ஒரு ரயில் திட்டம் கிடப்புல ஓட்டப்பட்டு கிடக்குது. அது செயலுக்கு நடைமுறைக்கு கொண்டு வரப்பில்லை. புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கேட்டு 18 முறை தீர்மானம் போட்டு இப்ப கடைசியா 2025 ஒரு 4 மாசத்துக்கு முன்னால கூட தீர்மானம் போட்டு அனுப்புனாங்க. ஆனா ஒன்றிய அரசு செவிசாய்க்கவில்லைங்கிறாங்க. புதுச்சேரியில ஏன் புஷி ஆனந்த் 2006 நொட்டிக்கிட்டு இருந்தாரு. நீங்க டூரிஸ்ட் பிளேஸா மாத்திட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு கழிப்பட வசதி இல்ல, பார்க்கிங் வசதி இல்லைன்னு சொன்னாரு. அப்ப 2007 புஷி ஆனந்த் புடிக்கிட்டு கொண்டிருந்தாரா? அப்ப நீங்க நல்லது பண்ணிருக்கணும் இல்லையே நீங்க. அப்ப புஷி ஆனந்த் மட்டும் தப்பு பண்ணலையா? இப்ப இருக்கக்கூடிய என்ன இருக்காங்கிறத சொல்றீங்க. நீங்க டூரிஸ்ட் பிளேஸா இருக்குது, அங்க டாய்லெட் வசதி கிடையாது, பார்க்கிங் வசதி கிடையாது,
இதையெல்லாம் சொல்ல தெரிந்த விஜய் 2006 எங்கால் இதே தொகுதியில் உப்பளங்கிற தொகுதிக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த புஷிங்கிற தொகுதியில் நின்று ஜெயிச்சாரு. அவரு நீங்க ஜெயிலின் கூட்டத்துல பேசியிருந்தா விஜய் நீங்க யோக்கியதனமானு சொல்லலாம். நீங்க அதையே சொல்லாம இப்ப 2025 நடக்குது. இப்ப 25ல நடக்கக்கூடிய ஆட்சியை குறை சொல்லிட்டு இருக்கிறீங்களே. நீங்க 2006 இருக்கக்கூடிய புஷியானந்த அதை முழுசா நிறைவேற்றி இருக்கணும்ல. அப்ப உங்களுக்கு கட்சியினுடைய ரசிகர் மன்ற தலைவரா தான் இருந்துட்டு இருந்தாரு. அப்ப புஷியானந்த நேர்மையா ஆட்சி நடத்தினாரா? அவர் என்னமோ தமிழ்நாட்டுல அடுத்த தடவை விஜய் வெற்றி கழகம் ஜெயிச்சிரும் அப்படின்னு ஊருவார சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்க என்னங்க புரட்சி தலைவர் மாதிரி 3 தடவை முதலமைச்சரா இருக்கிறப்ப நீங்க ஜெயிச்சீங்களா? நீங்க என்னதுல 3 தடவைங்க, அதுல 2 தடவை தோத்து போயிட்டாரு. அது ஓட்டு எவ்வளவுங்கிறீங்க? நம்ம இருக்கக்கூடிய உள்ளாட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய ஓட்டு தான், அதுதான் ஒரு சட்டசபை தொகுதி. அது ஒரு ஓட்டை வாங்கி ஜெயிச்சேன்னு சொல்லி அப்ப புஷிங்கிற அடைமொழியோட ஆனந்த் பேர் வந்துருச்சு, புஷி ஆனந்த். இப்ப நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? நீங்க புதுச்சேரி அரசாங்கம் நல்ல அரசாங்கம்னு சொல்றீங்க. நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் மோசமான அரசாங்கம், அது திமுக நம்பாதின்னு சொல்றீங்க. நீங்க புதுச்சேரியில தான் பார் நடக்குது, தமிழ்நாட்டிலையும் தான் பார் நடக்குது. புதுச்சேரியில பார் நடத்திட்டு இருக்கிற போது அது நல்ல அரசாங்கம். அது தமிழ்நாட்டுல பார் நடத்த நீ நாதேரி அரசாங்கம்னு சொல்ற. நீங்க அப்ப புதுச்சேரியில பார் நடந்துகிட்டு இருக்கிறப்ப திறமையான அரசாங்கம் நல்ல அரசாங்கம். தமிழ்நாட்டுல கூட பார் குறைவா தான் இருக்கும், புதுச்சேரியில தடிக்குட்டா பார் தான். அத நீங்க அந்த பார் இருக்கிறத நீங்க சொல்லி தமிழ்நாட்டுல பார் இப்படி மோசமா இருக்குதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா கரெக்ட். நீங்க திமுகவை நம்பாதீங்க. எந்த தாட்டு திமுக சொல்றீங்க? நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக சொல்றீங்களா, இல்ல புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுக சொல்றீங்களா? நீங்க அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டு திமுக சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதை கிடையாது. ரங்கசாமியினுடைய ஆட்சி எப்படி நல்லா இருக்குது, இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு இது எட்டோன்னு சொல்றீங்களே நீங்க. இப்ப ரங்கசாமி சீரும் சிறப்பும் நடக்க. ரங்கசாமி இன்னைக்கு ஒன்றும் முதலமைச்சர் இல்ல, 5 தடவை முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு. 5 தடவை முதலமைச்சரா இருக்கிறப்ப நாட்டை சீர்திருத்தி இருக்கணும் இல்ல, நீங்க அதை சொல்லி இருக்கணும் இல்ல. ரங்கசாமி சொல்றதை விட்டுட்டு நீங்க ஒன்றிய அரசு ஒன்னும் செய்யல, ஒன்றிய அரசு ஒன்னும் செய்யலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க இதுல இருந்து உங்களுடைய எண்ணம் என்னன்னு தெரியுது? 2006 நடக்கக்கூடிய தேர்தல்ல, 2026 நடக்கக்கூடிய தேர்தலுக்கு நீங்க என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி போடுறதுக்கு தான் இப்ப அடித்தளம் போட்டுட்டு இருக்கிறீங்க. இப்ப என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி போடுறதுனாலதான் நீங்க இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் ரங்கசாமி பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லல. ஆனா ரங்கசாமிங்கர் தூய்மையானவர், அதே அளவுக்கு புஷி ஆனந்தர் தூய்மையானவரா? ஏற்கனவே விறகு கடை வச்சு வில்லங்கமானவர் தான் புஷி ஆனந்த். அவருடைய பேர் பாண்டிச்சேரிக்குள்ள போனா எந்த அளவுக்கு விளங்குன்னு பாண்டிச்சேரி மக்களுக்கு தெரியும். உங்க ரசிகர் மன்றம் கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் இப்ப எத்தனை கூட்டம் வந்ததோ அவ்வளவுதான். நீங்க 20 லட்சம் பேர் மக்கள் தொகை கொண்ட புதுச்சேரியில நாம் ஆட்சி அமைக்கணும்னு சொல்றீங்க இல்லையா, அது ஒரு காலம் நடக்காது. தமிழ்நாட்டிலையும் நடக்காது. தமிழ்நாட்டிலையும் நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுல உங்களோட சேர்ந்தவங்க எல்லாம் நல்ல அரசியல்வாதி கிடையாது. புதுசா சேர்ந்த செங்கோட்டையனும் நாஞ்சில் சம்பத் எப்பேடு அவர் எத்தனை கட்சிக்கு போனான்னு அவருக்கே தெரியாது. அப்பேற்பட்ட நாஞ்சில் சம்பத்தை நீங்க கொள்கை உறுப்பு செயலாளரை நியமிக்கிறீங்க, பிரச்சாரத்துக்கு தலைவர். நீங்க தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கணுங்கிற எண்ணத்தை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா 2 திராவிட கட்சி இருக்குது. ஒன்னு திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்னு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க எத்தனை உள்சாட்டு வச்சாலும் இந்த 2 திராவிட கட்சியை மீறி நீங்க ஆட்சி அமைக்கவே முடியாது. உங்க கட்சிக்காரர்களுக்கு ஓட் லிஸ்ட்னா என்னன்னே தெரியாது. இப்ப இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்தது, ஏதாவது உங்க ஒரு கட்சிக்காரர் தமிழ்நாட்டுல பொறுப்பெடுத்து இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் என்னன்னு சொல்லி பார்த்தாங்களா? எஸ்ஐஆர் ஃபார்ம் ஒருத்தங்க கூட பார்க்கல. வந்தா டிவிக்கேன்னு சத்தம் போடுறதுக்கு தான் தெரியும். இந்த லட்சணத்துல உங்க தொண்டர்களையும் கட்சிக்காரனை வச்சுக்கிட்டு நீங்க தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்கணும்னு சொல்றீங்க. உங்களுக்கு ராத்திரியான கண் தெரியாது. காலையில தான் எங்க வேணாலும் மீட்டிங், இரவுல மீட்டிங்கிறது தவிர்த்துருவார். அவர் நேரம் ஓடி போய் கேரவன் வண்டிகளை பூந்துக்குவார். இப்படி இருக்கக்கூடிய விஜய் நீங்க மேடையில எம்ஜிஆர் எல்லாம் 1 மணி நேரம் பேசினார்னு வச்சுக்கோங்க, கலைஞர் கருணாநிதி 1 மணி நேரம் பேசுவார். ஆனா நீங்க எவ்வளவு அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் பேசுறீங்க.
நீங்க ஏதாவது புதுசா ஒரு சிந்தனையான கருத்துக்களை சொல்றீங்களா? உங்க ஆட்சிக்கு வந்தா என்னன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் இல்ல. எப்பவும் பாடுற பல்லவி பாட்டை பாடிட்டு போயிட்டீங்க நீங்க. 2026ல புதுச்சேரியில உங்களுக்கு என்ன பலன் கொடுக்குறாங்களோ அதே தான் தமிழ்நாட்டிலையும் கொடுப்பாங்க. 2 பக்கமும் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியாது. நன்றி, வணக்கம்.